மக்களே நம்ம இப்பதான் பாயச பானைக்கு தண்ணி ஊத்த போறோம். போதும். பாயச பானைக்கு நம்ம சவரிசி போட போறோம். பார்த்துடுங்க. சவரிசி போட போறோம். ஏலக்காய் சுக்கு இடிச்சுட்டு இருக்கோம். என்ன தேவை அப்படின்னா சவரிசி, மண்டவளம், ஏலக்காய் சுக்கு, முந்திரி பருப்பு. சரி. சாமியா அவ்வளவுதான். சேமியா போட போறோம். சேமியா பாயசம் நொறிச்சு போடணும். அதோட நொறிச்சு வேண்டியதான். நொறிச்சு உள்ள உள்ள தட்டி விடணும். சீனி போடலையானே? சீனி விட மண்டவளம் தான் டேஸ்டா இருக்குமே. சரி. மண்டவளத்தை போட்டாச்சுன்னா அது மனமும் கலரும் மஞ்சள் வரும். சரி. பாயசம் நல்ல மஞ்சள் கலர் இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும். பாக்க நல்லா வெந்துட்டு நம்ம மண்டவளம் தான் போடணும். நம்ம உடச்சி வச்சிருந்த மண்டவளம் போடு. சுக்கு ஏலக்காய் எடுத்துட்டோ. சுக்கு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கு. அதையும் தட்டு. சுக்கு ஏலக்காய் எதுக்குன்னு தெரியுமா? மனமா இருக்கும். போட்டாச்சு. முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் போட போறோம். சரி. உளம்படி தருவனே. அதே போட்டு டக்குன்னு கிண்டு. பட்டை பிடிக்கும். பட்டை கீழே வாட்டி பிடிப்போம்னா டக்குன்னு நல்லா மடியும். ஜம்முன்னு பிடிக்கணும். அம்மா இதெல்லாம் நல்லா கை விழுந்து கலப்பன பழகிட்டுனே. அனுபவம் இருக்கு. இதை லேசா கிழிச்சிட்டு மடை கட்டியாச்சுன்னா ஜம்முன்னு நிக்கும். ஒரே சுத்து தான். வந்துட்டா பாப்புண்டே. வந்துட்டானே. நல்லா வந்துட்டீங்க. நல்லா வந்துட்டு இறக்கிடுமா? இறக்கிறோம். எங்க உண்டாக்கி போறியா? நம்ம வீட்டுக்குள்ள ஜம்முன்னு இருக்கப்பா. நல்ல மனமா இருக்குப்பா. நல்ல மனம். இலை போட்டு சாப்பிட ஓடியாங்க. இலை பிடிங்க மக்களே. சாப்பிடுங்க. என்னங்க உங்களுக்கு ஒரு இலை சாப்பிடுங்க. ஓடியாங்க. பாயசம் சாப்பிட்டு பால் குடிச்சுட்டு தான் போனோம். பால் தான் இருக்கு. ஆமா. முந்திரிலாம் நிறைய கிடக்கப்பா. என்ன வாசமா போட்டிருக்கு. ஆனால் கையில என்ன இலக்கு? அது இதுதான் சூடா இருக்கிறது நல்லா இருக்கும். கரண்டி. சரி. விஞ்ஞான கரண்டி. நம்ம காட்டுக்குள்ள கரண்டி தர முடியாது. வீட்டுல இருந்து எடுத்து முடியாது. சரி. அதனால வாங்க மக்களே, எல்லாரும் இலை பிடிங்க. கரண்டி வைக்கல. கரண்டி வச்சிருக்கேன். இதான் கரண்டி காட்டுவேன். கரண்டி சாப்பிடுங்க. இருக்கு. அருமையா இருக்கு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு பால் குடிச்சுட்டு தான் போனோம். பால் பொங்குன பால் எப்படி இருக்கு? ஜம்மன் இருக்கு. மக்களே, உங்களோட ஆதரவு இல்லன்னா நாங்க இங்க எதுவுமே இல்ல. உங்களுக்காக ஏற்பாடு பண்ணது அந்த வீடு வசந்த மாளிகை. சரி. நம்ம வந்து போய் இருக்கிறதுக்கு தேவையான அத்தியாவசிய தேவை கண்டிப்பா தேவை. நமக்குன்னு ஒரு வீடு வேணும்ல. எங்கதான் சுத்தி அடிச்சு வந்தாலும் கூட்டுல படுக்கணும்ல. அந்த கூடு தான் இது. சரி. வாங்க நம்ம கூட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா வாங்க பாயசம்.